ஹாய் காய்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெங்காயத்தோல் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, எலுமிச்சை பழத்துக்கு நல்லா காய் காய்க்கும்னு சொன்னாங்க. மல்லிகைப்பூக்கு போட்டால் நல்லா பூ பூக்குன்னாங்க. அதனால தான் இதை ஊற வச்சுருக்கேன். 3 நாள் ஊற வச்சது. இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றலாம். வாங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அந்த தோலெல்லாம் நம்ம அந்த பெரிய மரத்துக்கிட்ட போட்டலாம். இது நல்லா மக்கிரும். இப்போ இந்த தண்ணி சின்ன கண்டுகளுக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பாட்டில் நான் ஆல்ரெடி ஓட்டை போட்டு வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு முன்னாடி ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் பின்னாடி ஒரு ஹோல் இங்கே போட்டிருக்கேன். இதுக்குன்னா காற்று போனால் தான் தண்ணி வெளியேறும். இப்போ இதில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. இதை போய் நம்ம கண்டுகளுக்கு ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி ஒழுகுதா, இங்கே பாருங்க, இப்படியே வச்சு விட்றணும். அது கொஞ்சம் ஒழுகட்டும். ஒரு கோடு ஒரு கண்டுக்கு ஊற்றலாம். நம்மள்ட்ட 5 கண்டு இருக்குது. எலுமிச்சை கண்டு சின்னது, ஒரு பெரிய மரம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கிட்ட இருந்துச்சு. இப்போ இதை அடுத்த கண்டுக்கு வச்சுக்கலாம். ரெடி வச்சுக்கலாம். இதை வச்சு தண்ணி கொஞ்சம் அந்த கண்டுக்கிட்ட போகிற வரைக்கும் விடலாம். அவ்வளோதான் கைஸ், எல்லா கண்டுக்கும் ஊற்றியாச்சு. இந்த மீதி தண்ணி பெரிய எலுமிச்சை கண்டுக்கு ஊற்றிடலாம். அது இந்த வட்டம் சரியாகவே காய்க்கலை. அது பூவும் பூக்கலை. அந்த பூ பூக்கிறதுக்கு என்ன செய்யணும் எனக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.